பாராளுமன்றம் கூடுற நேரத்தில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு அங்கே உள்ள அமெரிக்காவில் உள்ள சிலருடன் கைகோத்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இன்னொன்று ஹச்ராஜா என்ன சொல்கிறாரு, பாஜகவுக்கும் இந்த அதானி இந்த விவகாரத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறாரு. இதுதாங்க நீங்க அப்படி என்றால் அமெரிக்க கோர்ட்ல சொல்றாங்க, இது வழக்கறிஞர்களுடைய அமைப்பு. இந்த இன்னைக்கு பிடிவாரன் பிடிக்கப்பட்டது என்பது முன்னாடியாவது ஹிண்டன்பர்க் என்பது ஒரு தனியார் நிறுவனம்னு சொன்னீங்க. இப்பொழுது செய்திருப்பது அமெரிக்கன் கோர்ட். நீங்க ஏன் இந்திய அரசு பதிலளிக்க கூடாது? ஒரு அமெரிக்கன் அரசு ஒரு இது மாதிரி தவறான தகவலோட ஒரு ஒரு வாரண்ட்டை பிறப்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, ஏன் பிரதமர் மோடியோ அல்லது இந்திய வெளியுறவுத்துறையோ இது மாதிரி, ஏன்னா ஒரு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருக்கிறார், இந்தியாவின் முதல் பணக்காரர் இரண்டாவது பணக்காரர் லெவல்ல இருக்கிற ஒருத்தர் மீது ஒரு குற்றச்சாட்டு வரும் பொழுது, அதுவும் மோடி அவர்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கும் ஒரு தொழிலதிபர் மீது வரும் குற்றச்சாட்டு வரும் பொழுது, ஏன் வெளியுறவுத்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு கேட்கிறேன். நீங்க வெளியுறவுத்துறை இது மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்கணும்ல. இது மாதிரி தவறான குற்றச்சாட்டுகளை இந்தியாவின் மீது பழி சொல்லும் விதத்தில் இதை செய்கிறீர்கள், ஏன் செய்கிறீர்கள் ஒரு குற்றச்சாட்டை நீங்க சொல்லலாமே, நீங்க திரும்ப சொல்லலாம். அவர்கள் மீது ஒரு வெளியுறவுத்துறை மீது மூலமாக நடவடிக்கை எடுக்கலாம், ஏன் நடவடிக்கை எடுக்க கூடாது? இல்லை என்றால் ஏன் அதானி நிறுவனமே தாங்கள் குற்றமற்றவர் என்று நிரூபிப்பதற்கு ஒரு வழக்கு தொடரலாமே, ஏன் தொடரவில்லை? ஆக இவர்கள் மீது குற்றச்சாட்டு என்பது உண்மை. இன்றைக்கு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். அவர் மூலமாக கூட இதை சரி செய்யலாம் என்று கூட மோடி அவர்களோ அதானி அவர்களோ நினைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதானி என்பவர் ஒரு சாதாரண ஒரு நபராக இருந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய பணக்காரராக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அது முதல்வராக திரு மோடி அவர்கள் இருந்த பொழுதிலிருந்து இப்பொழுது பிரதமராக தொடரும் வரை அவர்களுடைய தொடர்புகள் தான் காரணம் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதற்கு உதாரணமா பாத்தீங்கன்னா, 2014 அதானியுடைய சொத்து 41,890 கோடி. அப்ப 609வது இடத்துல இருக்காரு உலகத்துல. இன்றைக்கு கடந்த இப்ப பாத்தீங்கன்னா 2029% இப்ப உயர்ந்திருக்கு. அவருடைய சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா 2029% உயர்ந்திருக்கு. 2023 அவரோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா 8,45,000 கோடி. 13வது இடத்துக்கு வந்திருக்காரு உலகத்துல. ஆக இதற்கு காரணம் யார்? அவருடைய உழைப்பு மட்டுமா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் அவர் மோடி செல்கின்ற இடங்களிலெல்லாம் இவருக்கு கேன்வாஸ் பண்ணி பல ப்ராஜெக்டை வாங்கி கொடுத்துருக்காரு. அது முக்கியமான காரணம். அதனால்தான் அதானி மீது எந்த நடவடிக்கை பாய்ந்தாலும் அது மோடி மீதான நடவடிக்கையாக பாஜகவாலும் அந்த அரசாலும் கருதப்படுகிறது என்பதுதான் உண்மை.